Hi, hello, வணக்கம். இது உங்கள் எஸ் தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்க சேனல்ல பாத்தீங்கன்னா டெக் விஷயங்கள், லேர்னிங் விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிங் மாஸ்டர்ல ஒரு சூப்பரான எடிட்டிங் ஒண்ணா பார்க்கறோம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டோர் மேஜிக் அப்படினு போட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். சும்மா டோரை திறக்கிற மாதிரி உள்ள வரைக்கும் அந்த டோர் வந்து ஃப்ரேம் வந்து வெளியே வர மாதிரி போட்டுருந்தேன். அந்த எடிட்டிங் வந்து எப்படி செய்யறது கிங் மாஸ்டர்ல அப்படிதான் இந்த வீடியோ சொல்லி தர போறேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கேமரால அந்த வீடியோ ஷூட் பண்றேன். நிக்கான் கேமரா ஒன்று இருக்கு, அதெல்லாம் ஷூட் பண்றேன். சோ வீடியோ குவாலிட்டி எப்படின்னு தெரியல. சோ வீடியோ பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு நான் வந்து இனி வர வீடியோஸ் பாத்தீங்கன்னா இந்த கேமராலேயே வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ற ஐடியால இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு போகிறப்ப இதுவரைக்கும் பேசிக் தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல போட்டுருங்க. அப்போ தான் நம்ம எல்லா வீடியோ உங்களை தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடியா இருக்கும். ஸோ உங்களோட சேனல் இன்ட்ரோ பத்தி நான் மாத்திட்டேன். ஸோ அந்த இன்ட்ரோ எப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் இன்ட்ரோ தொடர்ந்து நாங்கள் வீடியோ பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிங் மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதெல்லாம் நாங்கள் எல்லா விதமான செட்டிங்கும் செய்ய வேண்டியிருக்குது. நான் உங்களுக்கு வந்து கிங் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செட்டப் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காத மேலே லைக் பண்ணி கொடுக்கணும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிங் மாஸ்டரில் என்னென்ன இதுகள் இருக்குது, எப்படி டவுன்லோட் பண்ணுற நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன். ஓட்டோ மார்க் இல்லாமல் எப்படிலாம் எடிட் பண்ணுற அப்படின்னு எல்லாம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள், பார்த்தா நிறைய விஷயம் அறிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து சைஸ் கேட்காங்க. அந்த வீடியோ வந்து என்ன சைஸில் வேணும் அப்படின்னு உங்களோட சைஸை வந்து செலக்ட் பண்ணணும். நான் யூடியூபுக்குடைய 16:9 செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் மீடியா வந்து ஆட் பண்ணணும். மீடியாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் அப்போ தான் உங்களை வந்து சரியான முறையில் நீங்கள் இதே மாதிரி பாவிச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணலாம். ஓகே, இப்போ மீடியா கிளிக் பண்ணுங்க. ஓகே, மீடியா கிளிக் பண்ணால் பிறகு என்ன செய்வோம்னா உங்களோட வீடியோ நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எங்கே வீடியோ இருக்கோ அதில் போய் இப்போ கேலரிக்கு இருக்குன்னா அதில் உங்களுக்கு கேலரி ஆப்ஷன்லாம் காட்டுவோம். அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ இதில் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே டைம்லைனில் வந்துட்டுது. இப்போ க்ளோஸ் பண்ணலாம் மேலே வரதை. இப்போ க்ளோஸ் பண்ணோம்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து இதிலே பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஷேக்கும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டில் வச்சு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எடிட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இப்போ நான் எல்லா வீடியோ நிறைய வந்து இதில் வந்து கட் பண்ண வேண்டியும் கிடக்கு. ஏன்னா வந்து பேக்ரவுண்டில் நிறைய வீடியோஸ் வந்து தேவையில்லாமல் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டாக கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கோம். ஸோ எங்களுக்கு முன்னுக்கு வர வேண்டிய ஒன்றுமே தேவையில்லை. அப்போ நான் வீடியோ எப்படி கட் பண்ணணும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல ஒன்று நீங்கள் வந்து உங்கள் டைம் லைனை விட்டுட்டு வீடியோ கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சீசெட் படம் போட்டு கத்திரிக்காயோட படம் போட்டிருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது கொடுத்தீங்க அப்படின்னா இடது பக்கம் இருக்க அவ்வளோ வந்து டிலீட் ஆயிரும், வலது பக்கம் இருக்க வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு வரும். இப்போ ரெண்டாவது கொடுத்தீங்கன்னா வலது பக்கம் இருக்க வீடியோ அவ்வளோ டிலீட் ஆயிரும், இடது பக்கம் இருக்க வீடியோ தான் வரும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் மாதிரி வந்து ஒரு கேப் விடுற மாதிரி, ஒரு அதாவது பிரிக்கிற மாதிரி, டைம்லைன் பிரிக்கிற மாதிரி நீங்கள் மூன்றாவது வந்து பாவிச்சு கொள்ளலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா இது வந்து ஃபோட்டோ ஃபோட்டோ இணைக்கக்கூடிய மாதிரி நீங்கள் அதை பிரித்து கொள்ளக்கூடியா இருக்குது. ஓகே, இப்போ நான் இதில் என்ன செய்கிறேன்னா எனக்கு வந்து இடது பக்கம் இருக்கிறது தேவையில்லை, வலது பக்கம் தான் எனக்கு வந்து ஃபுல் வீடியோ இருக்குது. ஸோ இடது பக்கம் டிலீட் பண்ணுறதுக்கு முதல்ல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இடது பக்கம் இருக்க அவ்வளோ வந்து டிலீட் ஆகிடுது. இப்போ எனக்கு வந்து மிச்சம் வலது பக்கம் இருக்க அவ்வளோ வீடியோஸும் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து நிறைய கூடுவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களை ப்ளே பண்ணி வேண்டாம் காட்டுறேன் பாருங்க. இதிலே பாருங்க எனக்கு அந்த இடையில வர இது வந்து கொஞ்சம் கூடுவாக இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு தேவையில்லை, அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கொள்ளலாம். ஸோ எனக்கு இதில் நிறைய கூடுவாக இருக்குது. இப்போ இதில் போயிட்டு நான் வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி கத்திரிக்கோவில் கிளிக் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா நான் இடது பக்கம் இருக்க டிலீட் பண்ண இயலாது. எனக்கு வந்து அந்த இடையில இருக்க அவ்வளோ தான் தேவை. ஸோ மூன்றாவதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னா அது வந்து டம்ப்ளைன் நான் வந்து பிரிச்சுடுது. ஓகே, இல்லை ப்ளஸ் அடையாமல் இருக்குது, நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷன்களை அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ பிரிச்சுடுது. இப்போ நீங்கள் முதலாவது கிளிப்புக்கு வாங்கும். முதலாவது கிளிப்பில் வந்துட்டு இப்போ இதில் வந்து ரெண்டாவது பிரிச்சாச்சு. இனி பார்த்தீங்கன்னா முதலாவது கிளிப்புக்கு வாங்க. முதலாவது கிளிப்பில் வந்து எங்கே இருந்து மிச்சம் அங்கால வார தேவையில்லையோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதில் இதுக்கு அங்கால வாரம் எனக்கு தேவையில்லை. ஸோ வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு கத்திரிக்கோவில் போயிட்டு ரெண்டாவது இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு அங்கால இருந்து டிலீட் ஆகிடுது. ஓகே, இப்போ எனக்கு ப்ளே பண்ணேன்னா அந்த டைம் லைன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் பாருங்க. உள்ளே போகிறதுலேருந்து வாரது முதல் இருந்ததை விட குயிக்காக இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து பெர்ஃபெக்டாக எடிட் பண்ணிட்டேன். ஓகே, இதே போல் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கால வந்து எடிட் பண்ணணும். அதாவது வீடியோவுக்கு முடிவில் வீடியோக்குள்ள முடியல நான் இந்த ஃப்ரேமை விட்டு தாண்டி போன பிறகு
ரொம்ப நேரம் வீடியோ கிடக்குது. அப்போ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதெல்லாம் நான் எடிட் பண்ணணும். அப்போ நான் அந்த ஃப்ரேமை தாண்டுற வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கொண்டு பூரா வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு சீசரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற தேவையில்லை. ஸோ அதை கிளிக் பண்ணி ரெண்டாவது கிளிக் பண்ணி அதை அழிச்சு விட்றேன். ஓகே, இப்போ சரியன்ற அதை வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சரியான முறையில் எடுத்தாச்சு. 23 செகண்ட்ஸ் வருது இந்த வீடியோ. ஓகே, நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் வீடியோ எடுக்க நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். முதல்ல வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து அப்படியே குனிஞ்சு பார்க்குறோம். ஸோ எனக்கு இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திரும்பி போகிறேன். திரும்பி போயிட்டு திரும்பி வர மாதிரி செஞ்சு கொண்டா சரி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த படியத்தை நாங்கள் வந்து சரியான முறையில் எடிட் பண்ணோம்னா சரி. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து வரக்கு முதல் வந்து இந்த இடம் வந்து எம்டியாக இருக்கும். ஓகே, அந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ வந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அதாவது நான் வந்து உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை. ஸோ அந்த இடத்த வந்து ஃப்ரேமை நாங்கள் வந்து ஒரு எடுக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இடது பக்கம் பாருங்கள், மூன்றாவதாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்போம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து கேப்சர் அண்ட் சேவ், அதாவது இந்த இடத்த வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அதை சேவ் பண்ணும். கேப்சர் அண்ட் கிளிப், கேப்சர் அண்ட் அட் ஆஸ் அ லேயர், இப்படி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ கேப்சர் அண்ட் சேவ் என்றதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபோட்டோ எடுத்து உங்களோட கேலரியில் போய் சேவ் பண்ணிடும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் ஆப் ஒன்று இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி தான் எடிட் பண்ணணும். ஸோ அது டவுன்லோட் பண்ணுற லிங்கும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை ஃபுல் விஷயம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதில் எல்லா விஷயமும் ஏபிகே ஃபைலில் போடுவேன். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடுது. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து சில டைமில் வீடியோ எடுக்க அதிலே வச்சு ஃபோட்டோ எடுப்பீங்க. ஸோ அப்படி வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஃபோட்டோ எடுத்தோம்னா சில டைமில் வந்து மோஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட அந்த ஃபோட்டோ வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த வீடியோ ப்ளே பண்ண விட்டு இதில் போய் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் பிக்சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிக்கொண்டு இருக்குது. இப்போ ஓப்பன் ஆன பிறகு வந்து ஸ்டார்ட் எடிட்டிங் இருக்குது. கீழே வந்து ப்ளஸ் அடையாளம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுவாங்க. இப்போ நான் கடைசியில் சேவ் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த ஃபோட்டோஸை நான் ஓன் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத வந்து ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா இதில் வந்து கட் அவுட் வந்து ஒரு சீசர் பட்டன் போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த கலருக்குள்ளே இருக்கிற இடத்த மட்டும்தான் டெலிட் பண்ண போகிறோம். டெலிட் பண்ணி இந்த ஒரு பிஎன்ஜி ஃபைலாக வந்து எடுத்துகிட்டு போய் தான் நாங்கள் வந்து வீடியோவில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸையும் கூட்டுங்க. அதே டைமில் வந்து ஹார்ட்னஸையும் வந்து ஃபுல்லாக கூட்டுங்க. சைஸையும் ஃபுல்லாக கூட்டிட்டு முதல்ல எல்லா இடத்துக்கும் பெயிண்ட் அடிங்க ஃபுல்லாக. ஓகே, கொஞ்சம் பெரிய வீடியோ தான் பெறும். முதல்ல எல்லா இடத்துக்கும் பெயிண்ட் அடிங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரேசர் இருக்குது. ரேசர் பாவிச்சு நீங்கள் வந்து ஜூம் பண்ணலாம். 2 விரலை பாவிச்சு ஜூம் பண்ணலாம். 2 விரலை பாவிச்சு நீங்கள் பெருப்பிச்சிங்கன்னா ஜூம் ஆகும், சிரிப்பிச்சிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஓகே, உங்களுக்கு தேவையான ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அழிஞ்சு கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து அழிஞ்சு கொண்டே இருக்குது. ஓகே, இது அழிஞ்சிட்டு தான் இந்த எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க கண்ணடையாளம் ஒன்று போட்டிருக்காங்க. கண்ணடையாளம் போட்டு க்ராஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த க்ராஸ் அவுட் வரும். எடுத்தோன்னே பாருங்க அந்த பின்னுக்கு இருக்கிற எல்லாம் வந்து ஒயிட்டில் இருக்குது. இது அழிச்சுனா பின்னுக்கு இருக்கிறது வந்து பிளாக்ல இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை வந்து பேக் போகிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வடிவாக பார்த்து அழிக்கணும். ஓகே, இப்போ அந்த திருப்பி அந்த கண்ணடத்தை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஜூம் பண்ணி எனக்கு தேவையில்லாத இடத்துல வந்து நான் அழிக்கிறேன். இப்போ ஹார்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து இப்படி அழியுது. அப்புறம் ஹார்ட்னஸ் வந்து சாஃப்ட்டு கொஞ்சம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி லைட்டாக அழியும். ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து டிலீட் பண்ண வேண்டியும். சைஸை வந்து பெருப்பிக்கலாம், சிரிப்பிக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சிரிப்பிக்கலாம், பெருப்பிக்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ சிரிப்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அப்படி பாவிச்சுக்கொள்ளலாம். இதில் பாருங்கள் ஷார்ப் பண்ணுறது இருக்குது. இதை பாவிச்சு நீங்கள் வந்து ஒரு நேர்கோடான இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க, அழிக்க போகிறீங்கன்னா இதை பாவிச்சு டிலீட் பண்ணுங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டிலீட் பண்ணுறதுக்கு. இதை பாவிச்சு நீங்கள் எப்படி டிலீட் பண்ண போகிறேன்னு பாருங்க. இந்த கலவை நான் வந்து இந்த ஃபுல் ஃப்ரேமுக்கு விடுறேன். ஓகே, ஃபுல் ஃப்ரேமுக்கு விட்டாச்சு. இப்போ ஷேப் பண்ணுறது அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீறுற மாதிரி கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் மாதிரி, மற்ற முக்கோணம் மாதிரி, மற்ற வட்டம் அப்படின்ற இதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் நீங்கள் ஷேப் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய. நான் வந்து முதலாவது பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த பாக்ஸ் வச்சு நாங்கள் என்ன எடிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி சைட்டுக்கு கொண்டு வாங்க. ஓகே, இப்படி சைட்டுக்கு கொண்டு வந்துட்டு இந்த கலர் வந்து எக்ஸோட நம்ம வெட்ட போகிறோம்னா இந்த சைட்டுக்கு கொண்டு வந்துட்டு இதை வந்து பெருப்பித்து விட்டிங்கண்டா இதையும் பெருப்பிச்சிட்டோம்டா நாங்கள் அதுக்கப்புறம் ரேசரை கிளிக் பண்ணி நாங்கள் அழிச்சோம்டா அந்த பாக்ஸ் எங்கே வரையும் கீழணுமோ அந்த இடம் வந்து அழிவிடாது. மிச்ச இடமெல்லாம் அழிவிடும். அப்போ நீங்கள் நேர் ஹோட்டில் வந்து ஈஸியாக நம்மள டிலீட் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். இல்லை மற்ற இடங்களுக்கு நீங்கள் இப்படி டிலீட் பண்ணலாம். அப்போ நேர் ஹோட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை மாதிரி பாவிச்சு டிலீட் பண்ணலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கதவுக்கு மட்டும் தான் செய்ய போன்றேன். இன்னொரு பாக்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கு போட்டாச்சு. ஒரு பாக்ஸ் கீழ் சைடுக்கு போகணும். இப்போ கீழே எந்த விளிம்பரைக்கும் எடுக்கணும் அந்த விளிம்பை செலக்ட் பண்ணி போட்டு இந்த பாக்ஸை விட்றேன். ஓகே, 2 பாக்ஸ் விட்டாச்சு. இன்னொரு பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து இருக்குது. அதை நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க சைடுக்கு வந்து நான் போடுறேன் இந்த பாக்ஸை. இப்போ இந்த பக்கத்துக்கு நான் வந்து இந்த பாக்ஸை போட்டேன். இந்த பக்கமும் நான் வந்து
ரைட் சைடில் இருக்கிறது வந்து அழிபடாமல் உள்ளே மட்டும் அழிக்கிற காணி. இப்போ நான் மேல் பார்க்கறதுக்கு போட்டேன்டா எனக்கு இது பாக்ஸ் ஒரு கம்ப்ளீட் ஆயிடும், ஒரு பாக்ஸ் மாதிரி கம்ப்ளீட் ஆயிடும். இந்த பாக்ஸுக்கு உள்ளே இருக்கிற வந்து அழிபடாது, மிச்ச இடம் எல்லாம் அழிவிடும். இப்போ நான் ரேசரை கிளிக் பண்ணிட்டு நான் எப்படி கிளிக் செஞ்சாலும் அந்த உள்ளுக்கு இருக்கிற மட்டும்தான் அழிவிடும். அந்த பாக்ஸ் எங்கே கீறுபட்டுச்சோ அந்த இடங்க அழிபடாது. இப்போ நான் இந்த இடத்த வந்து தனி ஃப்ரேமை வந்து எடுத்துட்டேன். நான் எடிட் பண்ணக்கு என்ன செஞ்சேன்னா இந்த இடைவெளி இருக்கிற எல்லாத்தையும் புரிம்பு அழிச்சினான். ஸோ உன்னிப்பாக பார்த்து தான் நான் அழிச்சேன்னா அந்த ஃபோட்டோ தான் நான் வந்து எடிட் பண்ணி போடுறேன் இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி இப்போ எடிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக டீட்டெயிலாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி ஒவ்வொன்றா சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் போட்டு சின்ன சின்ன ரேசராக வந்து நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக முறையில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்குது. ஓகே, இப்போ நான் அந்த கண்ணை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிளிக் பண்ண பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த உள்ளுக்கு இருந்த ஃபுல்லாக அழிஞ்சிட்டு அது பிளாக்கில் போட்டு மிச்ச இடம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ஆகிருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடிட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டு அது வந்து டிக்கை கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து டிக் கிளிக் பண்ணி பட்டுட்டு இப்போ திருப்பி மேலே பாருங்க டவுன்லோட் பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். க்ளோஸாக கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்து சேவ் யுவர் கலர் எண்டு. ஓகே, நாங்கள் திருப்பி வந்து எங்களோட கிங்மாஸ்டர் எடிட்டிங் ஆப்புக்கே போகிறோம். இப்போ கிங்மாஸ்டர் எடிட்டிங் ஆப்பு வந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேயர் இருக்குது. முதலாவது மீடியாவில் போயிட்டு நாங்கள் வந்து கிளிப் வந்து ஆட் பண்ணாங்க முதல் வீடியோ வந்து. இப்போ அடுத்து ஆட் பண்ணுறது வந்து லேயர் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் மீடியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிக்சாரில் எடிட் பண்ண இமேஜ் வந்து இதில் இருக்கும். ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு எனக்கு இப்போ முதலாவதாக இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டா பாருங்க அந்த இடத்துல இருக்கிறது மட்டும் எனக்கு வந்து தெரியாமல் இருக்குது. இப்போ இந்த இமேஜ் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருப்பிக்கணும். ஓகே, இல்லை உங்கள் பெரிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பாவச்சு நீங்கள் வந்து இந்த ஃப்ரேமுக்கு ஏற்றது போல நீங்கள் வந்து பெருப்பிக்கணும். இப்போ நான் ஓரளவு போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து பெருப்பிச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டியாக வரும். இப்போ நாங்கள் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த டோருக்கு வெளியே வரைக்க தான் எனக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்து முன்னுக்கு இருக்கணும். இப்போ ரெண்டாவது இமேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் லைனை வந்து கொஞ்சம் பெருப்பிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த எங்கே இருந்து வேணும் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ அந்த கலவுக்கு வெளியே வாரில் தான் வேணும். இப்போ கலவுக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னுக்கே கொஞ்சம் போட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் இழுத்து பார்க்குறேன். இழுத்து பார்க்க ஓகே, இப்போ நான் வந்து மூவ் பண்ணி முன்னுக்கு வந்துட்டேன். ஓகே, பாருங்க கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டு இப்போ எனக்கு அந்த இமேஜ் தான் முன்னுக்கு இருக்குது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ப்ளே ஆகி கொண்டு இருக்குது. முன்னுக்கு அந்த இமேஜ் வந்து என்ன காலை வெட்டுது, தலையை வெட்டுது, அதுக்குமே வெட்டுது அப்படி. ஸோ அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன ஒரு மேஜிக் செஞ்சு டோர் வந்து குட்டியாக இருக்கமே கிடையாது எனக்கு உள்ள. ஓகே, இப்படி தான் வந்து இதை எடிட் பண்ணுறது. இப்போ நான் திருப்பி பின்னுக்கு போகிறேன். பின்னுக்கு போயிட்டு திருப்பி வெளியே வரைக்கும் அந்த இமேஜ் வந்து சரியான இதில் அமைஞ்சிடணும். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டைம் லைனை வந்து சரியான முறையில் சரி பண்ணணும். ஸோ கொஞ்சம் குறைச்சி விட்றேன். ஸோ இப்போ நான் குறைச்சி விட்டாச்சு. இப்போ தான் மேலே வந்து சரி ரெடியாக இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இப்போ நான் ஃபுல்லாக முன்னுக்கு இது ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் வேறைக்க பார்த்தீங்கன்னா சரியாக முறையில் பெர்ஃபெக்டாக புரிஞ்சிட்டுது. அந்த இமேஜ் வந்து சரியாக முன்னுக்கு இருக்குது. நான் வீடியோ வந்து பின்னுக்கு ப்ளே ஆகி கொண்டு இருக்குது. இப்போ நான் திருப்பி பின்னுக்கு போயிட்டு திருப்பி முன்னுக்கு வரைக்கும் அந்த இமேஜ் வந்து சரியான முறையில் முடிஞ்சுது. அப்போ அந்த வீடியோ வந்து நார்மலாக ப்ளே ஆகும், நார்மலாக கலந்து வர மாதிரி சரியான முறையில் இருக்குது. ஓகே, நீங்கள் இப்படி செஞ்சு நீங்கள் ஒரு மாஸ் காட்டலாம். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் இருக்குது. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த ஸ்டார் மாதிரி போட்டான், அப்படி ஸ்டார் போடலாம், லைட்டிங் போடலாம். அதெல்லாம் லேயரில் இருக்குது. லேயரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸ்டிக்கர்ஸில் போனால் உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த ஸ்டிக்கர்லாம் போய் இந்த ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்குது, அதை போடலாம். இப்போ ஸ்டார் வார மாதிரி ஒன்று இருந்தது, அப்படி போடலாம். நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸை பாவிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு ஸ்டிக்கர் ஓகே அப்படின்ட்டு ஸ்டிக்கரை போட்டுட்டு இந்த சரியாக கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் அந்த ஸ்டிக்கர் பேர் சேவிடும். ஸ்டிக்கரை வந்து முன்னுக்கு பின்னுக்கு போட போகிறீங்க, இல்லை கொஞ்சம் டூரிகேஷனை கூட்ட போகிறீங்கன்னா நீங்கள் டூரிகேஷனை கொஞ்சம் கூட்டலாம். இல்லை கொஞ்சம் அரைக்கி விட போகிறீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்டிக்கரை பிடிச்சிட்டு கொஞ்சம் அரைக்கியும் விடலாம். உங்களுக்கு ஏற்ற போல் எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் அரைக்கி விடலாம். எல்லாம் விட்டா பிறகு இந்த சரியாக கிளிக் பண்ண தான் அதை வந்து சரியான முறையில் பெர்ஃபெக்டாக பொருந்தும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து அதில் வந்து ஸ்டார் வாரமாக இருக்குது. இது ஒரு சின்ன எடிட்டிங் தான். சரி, உங்களுக்கு சரியாக விளங்கிச்சுன்னா நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக செய்யலாம். இப்படி டோருக்கு மட்டும்தான் இல்லை, நீங்கள் நிறைய இடங்கள் செய்யலாம். ஸோ நிறைய பேர் வைரலாக வந்து இந்த வீடியோ வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் இருந்து ஈஸியான முறையில் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி சின்ன டவுட் எதுவும் இருக்குது, உங்களுக்கு சில விஷயங்கள் விளங்கல அப்படின்னா கீழே கான்டாக்ட் பண்ணுங்க. இது டெவலப் பண்ணுற முழு லிங்க்கும் பிக்சார்லேருந்து கிங்ஸ்மாஸ்டர் எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதே போல் ஏபிகே ஃபைல் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணுற விட நீங்கள் வந்து பே பண்ணி பாவிக்கிற இன்னும் எல்லாம் ஹேக் ஆகாமல் இருக்கும், எந்த விதமான வைரஸும் வராமல் இருக்கும் உங்களோட ஃபோனுக்கு. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பே பண்ணி பாவிக்கிறதான் உங்களோட விருப்பம். நான் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து எல்லா லிங்கும் கொடுத்துருக்கேன், எல்லா ஏபிகே ஃபைலும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்படி நீங்கள் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்ச அப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற அடையாளம் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் வேணுமா, ஹெச்டியா, ஹை குவாலிட்டியாக, 4K கேட்டுருக்காங்க. உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டிக்கு வீடியோவை கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட் என்ன வேணுமோ அது 30 ஃப்ரேம் ரேட்டை நார்மலாக விடுங்க. ஃபுல் ஹெச்டி ஓகே, அதுக்கு மேலே ஹெச்டி கொடுத்தாலும் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ ஃபுல் ஹெச்டி ஓகே, 1080p ஓகே, அது மாதிரி ஃப்ரேம் ரேட் 30 ஓகே. நீங்கள் இதில் வந்து பிட் ரேட் வந்து ஹையில் போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சும் போடலாம். ஹையில் விடாமல் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 80 MB வந்து கன்வெர்ட் ஆகும். சேவ் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டர் ஆகிட்டு உங்களுக்கு சேவ் ஆகும்.
ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி மேஜிக் டோர் எடிட்டிங் வந்து உங்களை செய்யறது அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் இப்படியான எடிட்டிங் செஞ்சு உங்களோட யூடியூப் இருக்கட்டும் இல்லை உங்க சோஷியல் மீடியா இருக்கட்டும் அதில் அப்லோட் பண்ணி நீங்க அப்புறம் மார்க்ஸ் வந்து காட்டக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போல நிறைய வீடியோஸ் போகணும் அப்படின்னா மறக்காம SU தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ல விடுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.